உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள 4ஆம் அதிகாரமான அன்புடைமையின் பொருள் மற்றும் அதன் குறள்களை காணலாம். திருக்குறள் பிரிவு அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் அன்புடைமை. அறத்துப்பாலின் பொருள். அறநூற் பாகுபாட்டின்படி அறம், பொருள், இன்பம், வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் 4 முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இருவகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது. இல்லறவியலின் பொருள். இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவறத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகில் உள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி. அன்புடைமையின் பொருள். இல்லறத்தானும் அவன் வாழ்க்கை துணையுமாகிய கணவனும் மனைவியும் தாம் பெற்ற மக்களிடத்தில் காட்டிய அன்பை துறவோர் போற்றல், விருந்தோம்பல், ஒப்புரவொழுக்கல், இல்லார்க்கீதல், இறப்போர்க்கிடுதல் முதலிய இல்லற வினைகள் நடைபெறற்கேற்ப பிறரிடத்தும் உடையராய் இருத்தல். பிள்ளைகளை பெற்றவர்களுக்கே பிறரிடத்தில் அன்பு உண்டாகும் என்பது பொதுவான உலக கொள்கை. குறள் எண் 73. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. விளக்கம். உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். வாழ்க வளமுடன். நேரம் பொன் போன்றது. நேரத்தை நல்ல வழியில் செலவிடுவது நன்று. தொடரும் அன்புடைமை அதிகாரத்தின் அடுத்த குறள். நன்றி.